சற்று நேரத்துக்கு முன்னால கூட விஜய் ஒரு அறிக்கை விடுறாரு எங்களுக்கு எதிரான இது முயற்சியை தொடர்ச்சியா திமுக செஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க இல்லையா? இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? என்ன நடக்குது? இதுக்கு பின்னால ஏதாவது வேற எதுவும் வியூகம் இருக்கா? இல்ல அவங்க ரொம்ப நிதானமா 234 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை இறுதி செய்யற பணியில அவங்க இருக்காங்க. இப்போ நாளைக்கு இப்போ இரண்டு பெரிய கூட்டணிகள் தமிழகத்தை 60 ஆண்டு காலம் ஆண்ட கட்சிகள் இப்போ களம் இன்னைக்கு 2 பேரும் ஈக்குவலா எலெக்ஷன் வேலை பார்க்குறாங்க. ஆனால் நாளைக்கு தாவேகா இறங்கும் போது இன்னும் எப்படி அது இன்னும் வேகம் எடுக்குது அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு உணர முடியும். இப்போ கூட அவர் அவரோட இன்னைக்கு இப்போ சற்று முன் அந்த அறிக்கையில் கூட காபந்து திமுக அரசு அப்படிங்கிற வார்த்தையை, ஆனால் அது சரியில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். டெக்னிக்கலி ஒரு அரசு ஆதவர்ஜுனா தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே இருக்காரு, இவங்க எம்எல்ஏ கிடையாது, இவங்க அமைச்சர் கிடையாது. காபந்துங்கிறது எப்பன்னா தேர்தல் முடிஞ்ச பிறகு இப்போ இன்னொரு அரசு தேர்வாயிருச்சுன்னு வைங்க, அந்த அரசு தேர்வான அந்த இடைப்பட்ட காலத்தில் இருக்காதான் காபந்து அரசு. இந்த அரசுக்கு இது எக்ஸிக்யூட்டிவ் கவர்மெண்ட் தான். இது அவங்க தேவையான முடிவு புதிய திட்டங்களை அறிவிக்க முடியாது தவிர ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தவிர மற்றபடி இவங்களுக்கு இருக்கு. ஆனால் அந்த வார்த்தையை அவங்க பயன்படுத்துறது ஏன் பயன்படுத்துறாங்கன்னா திமுக எதிர்ப்புங்களை அவங்க கூர்மையாக இருக்காங்க. அப்போ ஒன்று தெளிவாக தெரியுது, நான் எப்போ வந்தாலும் திமுக எதிர்ப்பு தான். அவங்க பாஜக கூட்டணி பற்றியோ அதிமுக கூட்டணி பற்றியோ எதுவுமே பேச போகிறதில்ல. முழுக்க முழுக்க திமுக எதிர்ப்பில் தான் அவங்க போகிறாங்க.